கைஸ் நீங்க உங்களோட OnePlus ஃபோனுக்கு ஒரு பெஸ்ட் கேபிள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, அது நான் இப்பயே சொல்லிடுறேன். வேற எந்த கேபிளுமே இல்ல. கண்ண மூடிட்டு நீங்க OnePlusஸே போயிடுங்க. அ ஏன் ரீசன் சொல்றேன்னா, நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து அ போட் கேபிள் வாங்கியிருந்தேன். ரூ. 200 ரூ. 300 அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த கேபிள் நான் போட்டு என்னோட பேட்டரி ரொம்ப டிகிரேட் ஆகி, பேட்டரி சேஞ்ச் பண்ற நிலைமைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கேபிள பத்தி நான் ஃபுல்லா பார்க்குறப்ப தான், மார்க்கெட்ல கிடைக்கிற முக்காவாசி கேபிள் பார்த்தீங்கன்னா, ஆ குவாலிட்டியா இருக்காது. சரி நீங்க வந்து நல்ல ஒரு கேபிளாவே நீங்க வாங்குறீங்க அப்டின்னாலுமே, அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ 100 வாட் சார்ஜர்ன்னு வச்சுக்கோங்களேன். 100 வாட் உங்களோட ஃபோன் சப்போர்ட் பண்ணுது. 65 வாட் சப்போர்ட் பண்ணுதுன்னா, அது எத்தன வாட் சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு ஏத்த மாரி கேபிள் வாங்குங்க. இப்ப நம்மளது 100 வாட் சப்போர்ட் பண்ணுதுன்றப்போ, ஒன்லி கேபிள் தட் சப்போர்ட்ஸ் 100 வாட்டு மெயினா வந்து 10 ஆம்பியர்ல வந்து ஃபுல்லா வந்து யுட்டிலைஸ் பண்றது OnePlus கேபிள் மட்டும் தான். நான் இதுவரைக்கும் எல்லாமே பார்த்துட்டேன். இத விட்டீங்கன்னா, Vivoல வந்து 120 வாட் கேபிள் இருக்கு. அது மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஆ மத்தபடி நீங்க மார்க்கெட்ல வாங்குற முக்காவாசி கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஆம்பியர், 5 ஆம்பியர் அப்படிதான் இருக்கு. ஆ இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேபிள் OnePlusல. நான் என்னடா 800 850 வந்தது. 850 குடுத்து நம்ம இத வாங்கணுமான்ட்டு நானும் கேபிள் நான் பார்க்குறேன். சுத்தமா வந்து ஆன்லைன்ல கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் நான் OnePlus வந்து 11 யூஸ் பண்றேன். அப்புறம் OnePlus இந்த கேபிளையும் நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கேபிள் வாங்கி போட்ட உடனே கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர்ல டக்குன்னு சார்ஜ் ஏறிடுது. டேட்டா டிரான்ஸ்மிஷனும் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம என்ன ஒரு ரூ. 300 செலவு பண்றோம். ரூ. 400 செலவு பண்றோன்றது கூட ஒரு ரூ. 500 செலவு பண்ணோம்னா, ஒரிஜினலா நீங்க வாங்குறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. வேற நீங்க கம்பேட்டிபிளு அப்படி இப்படின்னு நீங்க போகவே வேணாம். ஆ கேபிள்லாம் ஆக்சுவலா வந்து நல்லா தான் இருக்கும். OnePlus நீ பார்க்குறப்போ. இது பேக்கேஜிங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா முன்னலாம் பாக்ஸ் குடுத்துருந்தான். இப்ப பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி குடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு Flipkartலயும், Amazonலயும் OnePlus ஒரிஜினல் கேபிள்ன்றத வாங்காதீங்க. அஃபிஷியலா OnePlus அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க வாங்குங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரிஜினலா இருக்கு. மத்தபடி நீங்க 100 வாட், 80 வாட் அப்படிலாம் போட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல பார்க்குறீங்கன்றப்போ, அது உண்மையா சொல்றேன். உங்க ஃபோன தான் டேமேஜ் பண்ணும். இருக்கிற இந்த ரேம் பிரைஸஸ் இன்க்ரீஸ் ஃபோனோட இன்க்ரீஸு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுல முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கி உங்க ஃபோனோட லைஃப் ஸ்பேனையும் கொஞ்சம் நீங்க சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதான் விஷயம். வேற ஒண்ணுமே இல்ல கைஸ். நீங்க Amazonனும் வேணாம் எனக்கு தெரிஞ்சு. நீங்க ஒன் அண்ட் ஒன்லி OnePlusல வாங்குங்க. மத்தபடி நீங்க இதில பார்த்தீங்கனாலே தெரியும். எப்படி ப்ராடக்ட் வந்திருக்குன்னு. ஆஸ் யூசுவல் வந்து இதில வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னோட சஜஷன் எல்லாமே கோ வித் ஒரிஜினல் ஒன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேற ஒண்ணுமே இல்ல கைஸ் இதில சொல்றதுக்கு. இந்த மாரி டே டு டே லைஃப்ல நான் வந்து வாங்குற திங்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ வந்து நான் டெய்லியும் போட்டுக்கிட்டே இருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி வேற என்ன கன்டென்ட் சஜஷன்ஸ் இருந்தாலுமே எனக்கு சொல்லுங்க. தேங்க் யூ.